Students, next example 6.18 பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். Probability mass, suppose the probability mass function of discrete random variable is x கொடுத்துருக்காங்க, p of x கொடுத்துருக்காங்க. What is the value of e of 3x plus 2x square வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த வேல்யூ நமக்கு வேணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு பாருங்கள், e of x நம்ம கண்டுபிடிக்கிறோம், e of x ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ e of xம் e of x ஸ்கொயர் இது ரெண்டும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா e of 3x plus 2x ஸ்கொயர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு e of x பாருங்கள். e of x equal to ஃபார்முலா சிக்மா x into p of x. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸையும் p of x ப்ராடக்ட் பண்ணி நம்ம சம் பண்ணணும். x வந்து 0, p of x வந்து 0.2. 0 into 0.2 ப்ளஸ் x1 p of x 0.1, 1 into 0.1 ப்ளஸ் x2 into p of x 0.4 ப்ளஸ் x வந்து 3 into p of x நமக்கு 0.3 equal to 0 கூட இந்த நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 0 plus 1 into 0.1 0.1 plus இங்கே 2 into 4 8 இப்போ 0.8 plus 3 into 3 9 0.9 equal to இது எல்லாத்தையும் இந்த 0.1 0.8 0.9 எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணினா 1.8. இதுதான் நமக்கு என்னன்னா e of x. இப்போ e of x ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம். e of x ஸ்கொயருக்கு ஃபார்முலா பாருங்கள். e of x ஸ்கொயர் is equal to சிக்மா x ஸ்கொயர் இன்ட்டு p of x ஈக்குவல் டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா x ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறோம், p of x ஸ்கொயர் p of x ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி சம் பண்ணனா e of x ஸ்கொயர் நமக்கு என்னன்னு கிடச்சிடும். இப்போ x இங்கே 0 ஸ்கொயர் இன்ட்டு 0.2 ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு 0.1 ப்ளஸ் எக்ஸ் வந்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 0.4 ப்ளஸ் எக்ஸ் நமக்கு இங்கே 3 ஸ்கொயர் பண்ண 3 ஸ்கொயர் இன்ட்டு 0.3. இது ஃபுல்லாக நமக்கு 0. இங்கே 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1 இன்ட்டு 0.1னா 0.1 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 4 16. அப்போ ஒரு டெசிமல் போனால் 1.6 இங்கே ப்ளஸ் இதில் பார்க்கணும் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 இன்ட்டு 3 27. இப்போ 2.7 இங்கே இது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 4.4 e of x ஸ்கொயர். இப்போ நமக்கு e of x கண்டுபிடிச்சிருக்கோம், e of x ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ e of 3x plus 2x ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க, அதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். e of 3x plus 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை நான் என்ன பண்ணுறேன்னா இந்த e of 3x plus 2x ஸ்கொயரை தனித்தனியாக எழுதிக்கலாம். எப்படின்னா e of 3x plus e of 2x ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ப்ராப்பர்ட்டி என்ன சொல்கிறேன் பாருங்கள். சின்ஸ் e of cx அப்படின்னா c இன்ட்டு e of x அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதாவது
எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் சிஎக்ஸ் இந்த வேரியபிள் கூட ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருந்தால் அந்த கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டு இ ஆஃப் எக்ஸை நம்ம எழுதிக்கலாம். அதான் பண்ணியிருக்கேன். இ ஆஃப் சிஎக்ஸ்ன்னு இருந்தால் சி இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம சம்மில் பாருங்களா, இ ஆஃப் இந்த 3ன்றது நமக்கு சி, அப்போ இ ஆஃப் சி எக்ஸு இது எப்படி எழுதலாம்னா சி இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ்னு போய் இந்த கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்து வந்துடலாமா, 3 இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ப்ளஸ் இதில் பாருங்கள், இப்போ இ ஆஃப் இது ஃபுல்லாக எக்ஸ்ன்னு எடுக்கும்போது இந்த 2 வெளியில் எடுத்து வந்துடுங்க. 2 இன்ட்டு இ ஆஃப் எக்ஸு ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த 3 எதுவுமே பண்ணலை, 3 அப்படியே வச்சுக்கலாம். இ ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இ ஆஃப் எக்ஸ் என்ன சார் கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு அப்படின்னா 1.8 ப்ளஸ் 2 இன்ட்டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு 4.4 ஈக்குவல் டு போட்டுருங்க. இங்கே 3 இன்ட்டு 1.8 இதை ப்ராடக்ட் பண்ணும்போது 5.4 ப்ளஸ் 2 இன்ட்டு 4.4 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 8.8. இதை 2 ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு 14.2. இதுதான் உங்களுக்கு கேட்டிருக்கக்கூடிய ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க, இ ஆஃப் 3x ப்ளஸ் 2x ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இ ஆஃப் 3x ப்ளஸ் 2x ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 14.2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.20. இங்கே ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு 2 கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட் கே கண்டுபிடிக்கணும், தென் மீன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, இப்போ கான்ஸ்டன்ட் கே கண்டுபிடிக்கலாம். கான்ஸ்டன்ட் கே கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஃபார்முலா நமக்கு இன்டகரல் -∞ to +∞ f of x into dx equal to 1. இப்போ நமக்கு கொடுத்துருக்க லிமிட்டில் f of x என்ன பாருங்களா, 0 less than or equal to x less than infinity, 0 to infinity லிமிட்டில் f of x நமக்கு k into e power -2x. இங்கே இன்டகரல் லிமிட் நமக்கு 0 to infinity கொடுத்துருக்காங்களா, 0 to infinity. இப்போ 0 to infinity f of x நமக்கு k e power -2x, k into e power -2x into dx equal to 1. இப்போ இந்த kன்றது நமக்கு கான்ஸ்டன்ட், அந்த k வந்து வெளியில் எடுத்து வந்துருங்க. k integral 0 to infinity e power -2x into dx equal to 1. k அப்படியே எழுதிக்கலாம். இங்கே நமக்கு e power -2x இன்டகிரேட் பண்ணால் e power -2x by -2 லிமிட் மறக்காமல் எழுதிடுங்க. 0 to infinity equal to 1. இந்த -2 கூட வெளியில் கொண்டு வந்துடுங்க. இப்போ -k by 2 e power -2x இன்ட்டு லிமிட் வந்து 0 to infinity ஈக்குவல் டு நமக்கு 1. -k by 2 அப்படியே எழுதிட்டேன். இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நமக்கு எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுறோம், அப்பர் லிமிட் கொடுக்குறோம், தென் லோயர் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணுறோம். e பவர் -2 இன்ட்டு இங்கே எக்ஸுங்களா, அப்போ எக்ஸுக்கு இன்ஃபினிட்டி கொடுத்தா இன்ஃபினிட்டி கொடுத்துட்டேன். மைனஸ் லோயர் லிமிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் சைன் போட்டுடணும். e பவர் இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தீங்கன்னா இது ஃபுல்லாக 0 ஆகும். இப்போ e பவர் 0 ஈக்குவல் டு நமக்கு 1 மைனஸ் k by 2 இன்ட்டு e பவர் இது ப்ராடக்ட் பண்ணும்போது -∞ e பவர் 0 ஈக்குவல் டு நமக்கு 1. இங்கே சின்ஸ் பாருங்கள், e பவர் -∞ வேல்யூ என்ன சார்னா 0. அதேமாதிரி எனிதிங் பவர் 0 வேல்யூ என்ன சார் அப்படின்னா 1.
இங்கே மைனஸ் கே பை 2 எழுதிட்டேன். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு 0, இ பவர் 0னா வேல்யூ நமக்கு 1ன்னு தெரியும், ஈக்குவல் டு 1. இங்கே 0 மைனஸ் 1னா மைனஸ் 1ங்களா, இந்த மைனஸ் கே பை 2வை இந்த மைனஸ் 1 கூட ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இப்போ கே பை 2 ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா 1. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கே தானே கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ கே இங்கே வச்சுக்கோங்க. இந்த டிவைடில் இருக்கிற 2வை ஈக்குவல் டு வெளியில் கொண்டு போகும்போது இந்த 1 கூட மல்டிப்ளை ஆகும். இப்போ 2 இன்ட்டு 1 2. இங்கே நமக்கு கே ஈக்குவல் டு 2. இதுதான் கேவோட வேல்யூ. ஒரு கொஸ்டின் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோமா? கான்ஸ்டன்ட் கே கேட்டிருக்காங்க, கே வந்து 2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ மீன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இது ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க. சரி பாருங்க, மீன் அப்படின்னா என்னென்னா இ ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஃபார்முலா இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ். இந்த ஈக்குவல் டு அப்படியே போட்டுட்டேன். இன்டகரல் நமக்கு லிமிட் பாருங்களா, 0 டு இன்ஃபினிட்டி லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்போ 0 டு இன்ஃபினிட்டி இந்த எக்ஸ் அப்படியே எழுதியிருக்கேன். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு வேணுமா, அப்போ 0 டு இன்ஃபினிட்டி இந்த லிமிட்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னென்னா கே இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x, கே இன்ட்டு இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே ஒரு கே கான்ஸ்டன்ட் இருக்குது, அந்த கே கான்ஸ்டண்ட்டை வெளியில் கொண்டு வந்துருங்க. கே இன்ட்டு இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டியும் x into e power minus 2x into dx. கேவோட வேல்யூ நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் கண்டுபிடிச்சோம். கே என்ன சார்னா 2 இருக்குங்களா, 2 போட்டுடலாம். 2 இன்ட்டு இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இ பவர் மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ். இது இ ஆஃப் எக்ஸ். இப்போ இந்த எக்ஸ் இ பவர் மைனஸ் 2x நம்ம இன்டகிரேட் பண்ணால் இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது நமக்கு, காமா இன்டகரல் அப்படின்னு. ஒரு நிமிஷம் பாருங்கள் அந்த ஃபார்முலாவை. இங்கே சின்ஸ் இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டி எக்ஸ் பவர் என் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்ன்னு இருந்தால் ஃபார்முலா என் ஃபேக்டரியல் டிவைடட் பை ஏ பவர் என் ப்ளஸ் 1. சரிங்களா? இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சம்ஸ் வந்து இந்த லெசனில் நம்ம அடிக்கடி இந்த ஃபார்முலா எடுப்போம். திருப்பி சொல்கிறோம் பாருங்கள். இன்டகரல் 0 டு இன்ஃபினிட்டின்னு இருக்கணும், எக்ஸ் பவர் என் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸ் டிஎக்ஸ்ன்னு இருந்தால் இதுக்கு இன்டகிரேட் வந்து என் ஃபேக்டரியல் டிவைட் பை ஏ பவர் என் ப்ளஸ் 1. அப்படியே நம்ம சம் கொஞ்சம் பாருங்கள். இந்த ஃபார்முலாவையும் இந்த சம் இங்கே இருக்கிறது நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். லிமிட் பாருங்கள், 0 டு இன்ஃபினிட்டி லிமிட்டு, 0 டு இன்ஃபினிட்டி லிமிட் இருக்குது. இங்கே எக்ஸ் பவர் என்னு, அப்போ இங்கே எக்ஸ் பவரில் நமக்கு என்ன இருக்குன்னா 1ன்னு இருக்குங்களா. இப்போ என்னன்றது 1, எக்ஸ் பவர் என் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஏஎக்ஸு இன்ட்டு டிஎக்ஸ்னு இருக்கா. நமக்கு அந்த ஃபார்முலா வேணும்னா என்னோட வேல்யூ தேவை, ஏவோட வேல்யூ வேணும். இப்போ ஏன்றது இந்த இங்கே 2x மைனஸ் ஏஎக்ஸு. அப்போ ஏ என்ன சார் அப்படின்னா 2 வேணால் இங்கே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என் எழுதிக்கோங்க. என்னன்றது எக்ஸ் பவர் என்னன்னா எக்ஸ் பவர் 1 இருக்குது. இப்போ என் ஈக்குவல் டு 1, ஏ வந்து 2 ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஃபார்முலாவில் என் ஃபேக்டரியல் அப்படின்னா 1 ஃபேக்டரியல் divided by a, ஏன்றது 2,
பவர் எண்ணுங்களா, எண் வந்து 1 ஒரு +1, இந்த +1 அப்படியே எழுதிட்டேன். ஈக்குவல் டு போட்டலாம். 1 ஃபேக்டரியில் வேல்யூ 1 தான். இப்போ 1 இங்கே 1 + 1 2 பவர் 1 + 1 அப்படின்னா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 ஸ்கொயர் பண்ணுறீங்க. 2 2 டைம்ஸ் போட்டு ப்ராடக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா 4. E(x) நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1/4. இதுதான் அவங்க கேட்டிருக்கக்கூடிய செகண்ட் ஆன்சர். இப்போ 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கான்ஸ்டன்ட் k கேட்டாங்க, k = 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். மீன் கேட்டிருக்காங்க, மீன்னா E(x) E(x) = 1/4ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து ஒரு 2 வந்து முன்னாடி ப்ராடக்ட்டில் இருப்பாங்க, அந்த 2 வந்து நம்ம விட்டுட்டோம் போடாமல். அப்போ இங்கே என்ன பண்ணோன்னா இந்த E(x) ஃபஸ்ட் பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது வெளியில், அந்த 2 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். இன்ட்டு இப்போ இன்டகரல் 0 to infinity x⁻n × e⁻− ax இந்த ஃபார்முலா எடுக்கிறீங்க. n வந்து 1, ஏவோட வேல்யூ 2ன்னு கொடுக்கலாமா? இப்போ n ஃபேக்டரியெல்லாம் 1 ஃபேக்டரியல் பை ஏன்றது 2 இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். 2 பவர் n வந்து 1 1 + 1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1 ஃபேக்டரியல் 1 2 பவர் இங்கே 1 + 1 ப்ளஸ் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 1/2 ஸ்கொயர் என்ன சார் அப்படின்னா 4. இப்போ இந்த 2வால் கட் பண்ணும்போது இங்கே 1 டைம்ஸ்னால் இங்கே 2 டைம்ஸ் வந்துடும். இங்கே எழுதிட்டுமா? அப்போ நமக்கு ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருப்பாருங்க? E(x) = என்ன சார் அப்படின்னா 1/2. இதுதான் நமக்கு E(x). k வந்து 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், E(x) வந்து 1/2ன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 6.24 பார்க்குறோம். இது ரொம்ப முக்கியமான சம்மு, 5 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. -∞ to +∞ லிமிட்டில் f(x) = k × e⁻−mod(x). நம்ம k என்னென்னு கண்டுபிடிக்கணும், மீன் கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ 3 கொஸ்டின் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், k என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ k கண்டுபிடிக்கணும்னா இங்கே ஃபார்முலா இன்டகரல் -∞ to +∞ f(x) × dx = 1. இன்டகரல் நமக்கு அவங்க கொடுத்துருக்க லிமிட்டே -∞ +∞ தான் இருக்குது. -∞ to +∞. இப்போ இந்த லிமிட்டில் f(x) நமக்கு என்னன்னா k × e⁻−mod(x). k × e⁻−mod(x) × dx = 1. இங்கே பார்க்கணும், இப்போ இன்டகரல் -∞ to +∞ k × e⁻−mod(x) × dx இந்த மாதிரி லிமிட் வந்து -a to +a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது என்ன ப்ராப்பர்ட்டினா, ஈவன் ஃபங்க்ஷனாக அந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எழுதுன்னு பாருங்கள். இன்டகரல் -a to +a f(x) × dx = 2 times integral 0 to a f(x) × dx. இது நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன். சரி, இது எப்படி ஈவன் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் f(x) நம்ம எடுக்கிறோம், ஒரிஜினல் ஃபங்க்ஷன். இப்போ இங்கே பாருங்கள், f(x) அதாவது f(-x) = f(x). ஃபங்க்ஷனில் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். மைனஸால் மல்டிப்ளை பண்ணி ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அப்படியே நமக்கு வந்திருக்கு அப்படின்னா, ஃபங்க்ஷன் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் வருது அப்படின்னா அது நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா 2 times இன்டகரல் 0 to a f(x) dx நம்ம எழுதிக்கலாம். இப்போ அதுவே நமக்கு ஆட் ஃபங்க்ஷனாக இருக்குது.
integral minus a to plus a f of x into dx இந்த லிமிட்டில் இப்போ ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன சார் வேல்யூ 0 ஓகேங்களா. இப்போ ஆட் ஃபங்க்ஷன் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா f of minus x equal to minus f of xன்னு வரும். இது நாட் ஈக்குவல் டு அப்போ இங்கே f of x equal நாட் ஈக்குவல்னு சொல்கிறத விட f of x equal to minus f of x எக்ஸை வந்து மைனஸால் ப்ராடக்ட் பண்ணுறீங்க ஒரிஜினல் ஃபங்க்ஷன் வராமல் ஃபங்க்ஷன் சேஞ்ச் ஆகுது. அப்போ மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இந்த மாதிரி வரும்போது என்ன சார் அப்படின்னா அது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம் டைரெக்டாக வேல்யூ அதுக்கு 0. இப்போ ஈவன் ஃபங்க்ஷன்னா என்ன ஆட் ஃபங்க்ஷனா என்னன்னு சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த சம்மில் எடுத்து உங்களுக்கு போடும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். இந்த லிமிட் பாருங்கள் இன்டகரல் மைனஸ் a to ப்ளஸ் a இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு இருக்கா. அப்போ இந்த ஃபங்க்ஷன் இ பவர் மைனஸ் மாட் எக்ஸை ஆடா ஈவனான்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கே கான்ஸ்டன்ட்டு அதை வெளியில் கொண்டு வந்துடுங்க. integral minus infinity to plus infinity e power minus mod x into dx equal to நமக்கு 1. இப்போ இங்கே f of x என்றது நமக்கு என்னன்னா e power minus mod x அதை எடுத்துங்க எழுதிக்கலாம். f of x equal to e power minus mod x. இப்போ ஃபங்க்ஷன் என்ன பண்ணிக்கிறேன் மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோங்க. எக்ஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் இந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இங்கே எக்ஸ் இருக்கா அப்போ எக்ஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் இங்கே மாடு எக்ஸில் என்ன சார் என்ன மாடு மைனஸ் எக்ஸ்னாலும் நமக்கு ப்ளஸ் தான் ப்ளஸ் எக்ஸ்னாலும் நம்ம ப்ளஸ் தான். ஏன்னா மாடோடைய அட்வான்டேஜ் நமக்கு ப்ளஸ் ஏன்னாலும் நமக்கு அங்கே நெகட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் பாசிட்டிவாக நமக்கு கொடுக்கும் பாசிட்டிவ் நம்பர் கொடுத்தாலும் பாசிட்டிவாக கொடுக்கும். அதில் எந்த நம்பர் இருந்தாலும் மாடுலஸில் எப்படி நமக்கு வரும் ப்ளஸ்ஸில் தான் நமக்கு ஆன்சர் வரும். அப்போ மாட் ஆஃப் இந்த மாட் மைனஸ் எக்ஸ்னாலும் நமக்கு என்ன சார் அப்படின்னா மாட் எக்ஸ் தான். சரிங்களா. இதை பாருங்கள் இ பவர் மைனஸ் மாட் எக்ஸ்ன்றது இங்கே நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் இ பவர் மைனஸ் மாட் எக்ஸ்ன்றது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோமா. இதுக்கு பதிலாக எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். இது எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த ஒரு நிமிஷம் இங்கே பாருங்கள். அப்போ இந்த ஃபங்க்ஷனை என்ன பண்ணியிருக்கோம் எக்ஸை வந்து ஒரு மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணி நமக்கு அப்படியே ஒரிஜினல் ஃபங்க்ஷன் அப்படியே கிடச்சிருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது தான் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் இங்கே. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே எந்த சேஞ்சஸ் எல்லாம் அப்படியே வந்திருக்கான். அப்போ இது ஈவனாக ஆட் ஃபங்க்ஷனான இப்போ தான் நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே. அதாவது எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே வந்தால் ஈவன் ஃபங்க்ஷன். அப்போ 2 times இன்டகரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு நீங்கள் சொல்லியிருக்கோமா. அப்போ இது என்ன நமக்கு இங்கே இந்த பாருங்கள் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஒரிஜினல் ஃபங்க்ஷன் நமக்கு அப்படியே கிடச்சிருக்கு. அப்போ இது ஈவன் என்ன ஃபங்க்ஷன் சார்னா ஈவன் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. இங்கேருந்து என்ன இருக்குது கே இருக்குது ஈவன் ஃபங்க்ஷன் என்ன வந்துடும் 2 times அப்படின்னு போட்டுருணும். லிமிட் வந்து 2 times இன்டகரல் 0 to a நமக்கு இங்கே லிமிட் என்ன இருக்குது கே இருக்குது. அப்போ 2 times k இன்ட்டு இன்டகரல் 0 to infinity. இங்கே வந்து மைனஸ் a to ப்ளஸ் ஏன்னா 2 times இன்டகரல் 0 to a மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு இருக்குது. அப்போ 2 times 0 to infinity e power minus mod x into dx equal to 1. இங்கே எப்படி 2 வந்திருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு. இந்த இடத்துல 2 வந்திருக்குதா இங்கே 2 போட மறந்துடும். இந்த ப்ராப்பர்ட்டிங்க நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள். ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டா 2 times இன்டகரல் 0 to a எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ். நம்ம இங்கே ஈவன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருக்கோம் ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம். அப்போ இதிலேருந்து இங்கே 2 times அப்படின்னா 2 போட்டிருக்கோம். இந்த கே அப்படியே எழுதிட்டேன். இன்டகரல் 0 to a 0 to infinity e power minus mod x into dx equal to 1. வேணா இந்த ப்ராப்பர்ட்டி என்ன இப்போ நம்ம ரஃப் பண்ணிக்கலாம். இங்கே 2k into integral 0 to infinity e power இந்த mod x மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. mod xை நம்ம xன்னு எழுதிக்கலாம் இன்ட்டு dx ஈக்குவல் டு 1. 2k அப்படியே எழுதிக்கோங்க
e பவர் மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணும்போது e பவர் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்ஸ் அண்டு மைனஸ் 1. லிமிட் என்ன இருக்குது? 0 to infinity ஈக்குவல் டு நமக்கு 1. இந்த மைனஸ் 1 வெளியில் கொண்டு வந்துருங்க. இப்போ மைனஸ் 1 வெளியில் நம்ம காமனாக எழுதிக்கலாம். மைனஸ் 2k இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு லிமிட் வந்து 0 to infinity ஈக்குவல் டு நமக்கு 1. மைனஸ் 2k அப்படியே எழுதிக்கலாம். இங்கே லிமிட் சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு அப்பர் லிமிட் கொடுக்குறீங்க அண்ட் லோயர் லிமிட் கொடுக்குறோம். இப்போ இ பவர் அப்பர் லிமிட் கொடுக்கும்போது இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டியும், லோயர் லிமிட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு மைனஸ் சைன் மைனஸ் இ பவர் இங்கே எக்ஸுக்கு 0 கொடுத்தா இது 0 ஈக்குவல் டு நமக்கு 1. இதை ரஃப் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? மைனஸ் 2k இன்ட்டு போன சம்மில் தான் பார்த்தோம். இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டினா வேல்யூ என்ன சார் அப்படின்னா 0 மைனஸ் இ பவர் 0க்கு வேல்யூ நமக்கு 1 ஈக்குவல் டு நமக்கு 1. இங்கே 0 மைனஸ் 1னா மைனஸ் 1 மைனஸ் 2k இன்ட்டு மைனஸ் 1 ஈக்குவல் டு நமக்கு 1. மைனஸ் 2k மைனஸ் 1ஓட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு 2k ஈக்குவல் டு 1. நமக்கு k வேணும். இப்போ k மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ப்ராடக்டில் இருக்க 2வை வெளியில் கொண்டு போகும்போது டிவைட் ஆகும். k ஈக்குவல் டு 1/2. இதுதான் கேவோட ஆன்சர். k என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா? ஃபஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சது. தென் மீன் என்னன்னு கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த கேவோட வேல்யூ நம்ம செக் பண்ணிக்கலாம். k equal to 1/2 correct. e of x பாருங்கள். e of x equal to ஃபார்முலா இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் x இன்ட்டு f of x இன்ட்டு நமக்கு dx. இது ஈக்குவல் அப்படியே போட்டுருங்க. லிமிட் வந்து நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான். அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் x எழுதிக்கிட்டேன். f of xன்றது k இன்ட்டு இ பவர் மைனஸ் mod x. k into e power minus mod x into dx. இந்த k கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்து வந்துருங்க. இப்போ k வெளியில் கொண்டு வந்துட்டுனா மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் x into e power minus mod x into dx. நம்ம k வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 1/2. இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டிவ் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ் x into e power minus mod x into dx. இதில் ஒரு நிமிஷம் லிமிட் பாருங்கள். இன்டகரல் மைனஸ் a to ப்ளஸ் ஏன்னு லிமிட் இருக்கா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் லிமிட் இந்த மாதிரி மைனஸ் a to ப்ளஸ் ஏன்னு இருந்தாவே கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ இது ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ f of x ஈக்குவல்ட்டுன்றது இது ஃபுல்லாக நமக்கு f of x. f of x equal to என்னன்னா x into e power minus mod x. இதில் இந்த x எல்லாம் மைனஸால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். f of minus x equal to இங்கே x இருக்குது மைனஸ் x e power minus mod xக்கு வந்து மைனஸ் x. f of minus x equal to மைனஸ் x into e power ஒரு நிமிஷம் பார்க்கணும் மைனஸ் நான் போன சம்மில் k கண்டுபிடிக்கும்போது சொல்லியிருக்கேன் mod மைனஸ் எக்ஸ்னாலும் நமக்கு mod x தான். இது எப்படி சார் எழுதலாம்னா இந்த மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் mod எக்ஸை மைனஸ்
1 into x e power minus mod x அப்படின்னு எழுதலாமா? மைனஸ் 1 இன்ட்டு இதை மட்டும் பாருங்கள், இங்கே இருக்கிற எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் மாட் எக்ஸை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், எக்ஸ் இ பவர் மைனஸ் மாட் எக்ஸு ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸு. இப்போ இதுக்கு பதிலாக இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாமா? ஈக்குவல் டு மைனஸ் 1 இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னால் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு. இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் நமக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபங்க்ஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரிஜினல் ஃபங்க்ஷன் கிடைக்குதா சார் அப்படின்னா இல்லை. இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ ஃபங்க்ஷன் மாறும்போது அது ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனானா ஆட் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷன் மாறல அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன், ஈவன் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தோம். இங்கே தேர்ஃபோர் இட் இஸ் ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனாக வேல்யூ என்ன சார் அப்படின்னா 0. இது ஃபுல்லாகவே நமக்கு என்னென்னா இது 0ன்னு எடுத்துருக்கோம். இ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன்ட்டு இது ஃபுல்லாக நமக்கு என்ன வேல்யூ 0 ஆகிரும். அப்போ இது ப்ராடக்ட் பண்ணுவோம். இ ஆஃப் எக்ஸ் என்ன சார் அப்படின்னா 0 தான். சரிங்களா? இப்போ மீன் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தென் வேரியன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் அதை பாருங்கள். பார்க்கண்ணே, இப்போ நம்ம கே கண்டுபிடிச்சிட்டோம், மீன் வந்து இ ஆஃப் எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா. இப்போ வேரியன்ஸ் நமக்கு என்னென்னு கண்டுபிடிக்கணும். இப்போ வேரியன்ஸ் நமக்கு வேணும்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நமக்கு தெரியணும். இப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே ஃபார்முலா இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு நமக்கு டிஎக்ஸ். இது ஈக்குவல் அப்படியே போட்டுருங்க. லிமிட் வந்து நமக்கு மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான். இந்த எக்ஸ் ஸ்கொயர் எழுதிட்டேன். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருப்பாருங்க, கே இன்ட்டு இ பவர் மைனஸ் மாட் எக்ஸ், கே இன்ட்டு இ பவர் மைனஸ் மாட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு கே வெளியில் எடுத்திங்கன்னா இங்கே கே வெளியில் கொண்டு வரலாம். அப்போ கே வெளியில் ரொம்ப நான் கேவோட வேல்யூ 1/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோமா, அதை நான் இங்கே ஸ்ட்ரைட்டாக போட்டுறேன். 1/2 இன்டகரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் மாட் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ லிமிட் செக் பண்ணுங்கள். இங்கே எப்படி இருக்குது பாருங்கள், மைனஸ் ஏ டு ப்ளஸ் ஏ லிமிட் இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் மாட் எக்ஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷனாக ஆட் ஃபங்க்ஷனாக நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் மாட் எக்ஸா, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் மாடு எக்ஸு. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இப்போ எக்ஸ் எல்லாத்தையும் மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸு நான் ஒரு போட்டுக்கலாமா, மைனஸ் எக்ஸு ஸ்கொயருக்கு இ பவர் மைனஸ் மாடு இந்த எக்ஸை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டேன் ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸை 2 டைம்ஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான். நான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் நம்ம ப்ளஸ் தான் எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் மைனஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த மாடு மைனஸ் எக்ஸ் எப்படி சார் எழுதுறாங்கன்னா மாட் எக்ஸ். இதை ஒரு நிமிஷம் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் மாட் எக்ஸை இங்கே என்னென்னு எடுத்துருக்கோம், இதில் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இதை கொஞ்சம் மேலே கூட எழுதிக்கோங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் மாட் எக்ஸு. இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் மைனஸ் மாட் எக்ஸ்ன்றது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸாக இப்போ ஒரிஜினல் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே கிடச்சிருக்கு. ஃபங்க்ஷனை மைனஸால் மல்டிப்ளை பண்ணாலும் திரும்பி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, அந்த ஃபங்க்ஷன் அப்படியே நமக்கு மாறாமல் அப்படியே வந்திருக்கா. அப்போ இது என்ன ஃபங்க்ஷன் சார் அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் இட் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷனாக என்ன பண்ணோம், 2 டைம்ஸ் இன்டகரல் 0 to a f of x dxன்னு சொன்னோன்னா இங்கே ஒரு 1/2 இருக்குது. 1/2 இன்ட்டு 2 டைம்ஸ் இன்டகரல் 0 to a னா 0 to infinity 0 to
infinity x square into e power minus mod x into dx. இந்த 2 கூட கட் பண்ணிடலாம். இப்போ அது போக என்ன இருக்கும்? e of x square equal to integral 0 to infinity x square எழுதிட்டு e பவர் மைனஸ் அப்படி வச்சுக்கோங்க. இந்த mod x xன்னு எடுத்துக்கலாம். x ஸ்கொயர் இன்ட்டு e பவர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு நமக்கு dx. இப்போ நமக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. சின்ஸ் இன்டகரல் 0 to infinity x பவர் n இன்ட்டு e பவர் மைனஸ் ax இன்ட்டு dx அப்படின்னா n ஃபேக்டரியல் டிவைடட் பை a பவர் n ப்ளஸ் 1 அப்படின்னு ஒரு காமா இன்டகரல் ஃபார்முலா நம்ம பார்த்துருக்கோம். நான் ஃபஸ்ட் சம்மில் போன சம்மில் போட்டு காமிச்சேன்னு நினைக்கிறேன். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களா. இன்டகரல் 0 to infinity x பவர் n இன்ட்டு e பவர் மைனஸ் ax dx. இந்த சம் நம்ம சம் பாருங்கள். இன்டகரல் 0 to infinity x பவர் n இன்ட்டு e பவர் மைனஸ் ax. எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குன்னா 1ன்னு இருக்குது. அப்போ 1ன்றது a மைனஸ் ax இன்ட்டு dxன்னு இருக்கா. இந்த ஃபார்முலாவில் கொடுக்கலாம். e ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே n ஃபேக்டரியல். அப்போ என்னன்றது நமக்கு 2 இங்கே இருக்குது பவரில் 2 ஃபேக்டரியல் டிவைட் பை ஏன்றது எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 1 பவர் n ப்ளஸ் 1ன்னா 2 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2 ஃபேக்டரியல்னால் நமக்கு 2 தான். 2 ஃபேக்டரியல் எப்படி எழுதலாம்? 2 ஃபேக்டரியல் ஈக்குவல்னா 2 இன்ட்டு 1ன்னு எழுதலாம். 1 இன்ட்டு 2 இப்போ 2 பை இங்கே 1 பவர் 3ன்னு வரும். அப்போ 1 பவர் எனிதிங்னா நமக்கு 1. இதில் e ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 பை 1 நமக்கு 2. ஓகேங்களா? இப்போ e ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். e ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் நம்ம 2 கண்டுபிடிச்சிருக்கிறோம். தென் வேரியன்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிடலாம். வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா பாருங்கள். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா e of x square minus e of x whole square. இங்கே e of x square இங்கே இருக்குது பாருங்கள் 2 மைனஸ் e of x வந்து நமக்கு 0 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 0 தான். அப்போ 2 மைனஸ் 0 நமக்கு 2. இதுதான் நமக்கு வேரியன்ஸ் ஆஃப் x. இப்போ k என்ன கண்டுபிடிச்சிருந்தோம் 1/2. இந்த வேரியன்ஸ் கூட நம்ம ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்ன சார் அப்படின்னா 2ங்களாம். இப்போ கே என்னான்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கே கேட்டிருந்தாங்க கே ஈக்குவல் டு 1/2ன்னு கண்டுபிடிச்சோம். மீன் கேட்டிருந்தாங்க e ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 0ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க வேரியன்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப முக்கியமான சம்மு 5 மார்க்கில் அடிக்கடி கேட்கலாம். கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த ஃபார்முலாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இன்டெக்ரல் 0 to infinity x பவர் n e பவர் மைனஸ் ax dx ஃபார்முலா நல்லா கிளியராக தெரியணும். தென் அது போக இந்த ஆட் ஃபங்க்ஷன் ஈவன் ஃபங்க்ஷன் கான்செப்ட் கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிச்சுன்னா அந்த சம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.